தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். 19/2/2026 வியாழக்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் 5 மணிக்கு தொடங்கி ஒரு 9-10 மணி வரைக்கும் நடக்கும். உள்ளூர் சந்தை, பிரைவேட் சந்தை. எட்டையாவரம் மாதிரி பெருசாக நினைச்சிடாங்க, ஓரளவு மீடியமான சிறிய சந்தை. இன்னைக்கு இந்த சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தையில் எவ்வளோ ஆடுகள் வந்திருக்கு, எப்படி விலை சொல்றாங்க, எப்படி விற்கிறாங்க, எப்படி மக்கள் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறேன். இதுல வேறு மாநிலத்து ஆடுகள்லாம் வராது, செம்மறி குறைவா வரும். ஒரிஜினல் கொடியாடுகள், நாட்டாடுகள் இது மட்டும் வரும். இப்போ உள்ள போய் விலை கேட்க போறேன். ஆனா என்ன விலைக்கு முடிஞ்சது? ரெண்டு குட்டியும் சேர்த்து 7500. ரெண்டுமே கிடா குட்டி. ஒரு 2.5 இருந்து ஒரு 3 மாசம் குட்டி இருக்கும்ண்ணா. 3 மாசம் குட்டி இருக்கும். எப்படி இருக்கு இன்னைக்கு விலைவாசிகள், விற்பனை? விலைவாசி நல்ல குட்டிக்கு நல்ல விலை தான். ஒரு சில வெட்டம் வாங்கிடலாம், ஒரு சில வியாபாரிகள் ரொம்ப கடித்தமாகவும் இருக்கும். சரி சரி. இது வாங்கி வளர்த்து வீட்டுக்கு விற்கும். இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல டாப் கிடாக்கள் 1, அங்கிட்டு 1க்கு 2, அங்க 1க்கு 3. இந்த 3ல இவன் தான் பெருசு. 4 பல்லு, காயடிக்காத கிடா. நீளம், உயரம், தலை, காலு, கலரு, வால் நல்லா இருக்க. ஆமா. வீட்டு வளர்ப்பா எப்படி? எல்லாம் காட்டு போவோம். வீட்டு வளர்ப்பு தான். 10 ஆடு கிடக்கு. நீங்க இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உங்க வீட்டுல உள்ளதா? வீட்டுல உள்ளது. அப்ப கரெக்டா இருக்கும் விலை. சொல்லுங்கண்ணே, விலை என்ன விலை சொல்றீங்க? 40 ரூபா சொல்றேன், 38 ரூபா கொடுக்கணும். 40 ரூபா அலற விட்டுருக்கீங்களா? 38 கொடுக்கலாம். ஆமா. கேள்வி 37 ரூபா வரைக்கும் கேள்விண்ணே. 37. ஏன்னா 2 வருஷத்துக்கு கிடாதான், 1.25 வருஷம் தான் ஆகுது. 1000 ரூபா தானே குறைவா இருக்கு, விட்டுலாமே. அந்த 1000 வரணும். வரணும். பாருங்கண்ணே, தோரணை நல்ல தோரணை, எல்லாம் கரெக்ட், சூப்பர். ரைட். எவ்வளவு நாள் வளர்ப்பு, எங்க வாங்கினீங்க இந்த குட்டிய? ஏன்னா எனக்கு வாகுல பக்கம் வத்திராட்டிப்பட்டு சொந்த ஆடு வச்சிருக்கேன், 10 ஆடு வச்சிருக்கேன். அதுல பிறந்த குட்டி. ஆமா. அதனால நீங்க வைக்கிறதா விலை, வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆமா. வாங்குறவங்களுக்கு லாபம் இருக்குமா? வாங்குறவங்க லாபம் இருக்கும். அடுத்த மாசம் கோயில் கூட வருது. சரி. கோயில் கூட போட்டு விட்டாலும் 40 ரூபா 45 ரூபா வரையும் போகும். ஆமா. ரைட். கிடாவும் அட்டகாசமா இருக்கு, விலையும் அட்டகாசமா இருக்கு. கருப்பு ஆடு, நல்ல கருப்பு, நல்ல உயரம், நல்ல மேய்ச்சல்ல கிடந்தது. அதை பாருங்க, தகப்பன் வேற, 2 குட்டி வித்தியாசமும் போட்டிருக்கு. கொட்டையா கிடாவா? 2 கிடாமரி தான். 2 கிடாமரி போட்டு ஒரு மாசம் இருக்குமா? ஒரு மாசம் கொஞ்சம் கூட இருக்கும் நினைக்கிறேன். 1 மாசம் கொஞ்சம் கூட இருக்கும். ஆடு நல்ல மேய்ச்சல் ஆடுனா. பல்லு ஆட்டுக்கு 6 பல்லு. 6 பல்லு, 2 குட்டி. என்ன விலை சொன்னாங்க, எப்படி கேட்டு எப்படி வாங்கி? 27 ரூபா சொன்னாங்க. 27. 23க்கு வாங்கியிருக்கேன். 27 சொல்லி 23. என்ன ஆடும் இது வித்தியாசமா இருக்கு, அப்படி உங்களுக்கு பிடிச்சு போச்சு? ஆடு வடக்கு நல்லா இருக்கும். வேலை இதை வாங்கினா நமக்கு என்ன ப்ராஃபிட், எப்படி காசு எடுக்கிறது? 2 கிடாமரி தானே. 2 கிடாமரி எவ்வளவு நாள் ஆகும்? இது 6 மாசம், ஒரு 6-7 மாசத்துல எடுத்துடலாம்ண்ணே. எடுத்துடலாம். 6-7 மாசம் வளர்ப்புல தான் இருக்கு. நல்ல ஒரிஜினல் பியூர் கருப்பு, சுத்த கருப்பு. 2மே கிடா, காயடிக்காத கிடா 2. அதான் பியூட்டி. பல்லன் இருக்கு. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆனா நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம். ஆமா. இந்த மயிலாடி. இந்த கிடா வாங்குறதுக்கு தான் வந்தீங்களா இப்படி? ஆமா, ஏற்கனவே ஒரு வேலையா வந்தோம். சரி சரி, சந்தையில வாங்கிட்டு போயிருவோமே. சரி. அப்படின்னு என்ன தேவைக்காக போகுது? பியூர் பிளாக். இது நம்ம சொந்த தேவைக்கு தான். நம்ம ஆடு இருக்கு. பிரீட் பண்றதுக்கு அதுக்காக வாங்கிட்டு போறோம். பிரீட் பண்றதுக்கு அப்படின்னா என்னது பார்த்து வாங்குறீங்க? எப்படின்னா பிரீட் பண்றதுக்குன்னா எப்படி இருக்கணும் மாப்பிள்ள? இல்ல, எங்களுக்கு எப்படின்னா வளர்ச்சி இருக்கு, நிறம் இருக்கு. அடுத்த 2க்கு கண்ணுக்கு கொஞ்சம் பிடித்தமா தெரிஞ்சது. ரைட் வாங்கிருமோன்னு வாங்கிட்டு போறோம். சரி. என்ன கருப்புல அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட்? எல்லாரும் இந்த போராடு தான் வாங்குறாங்க. இந்த கருப்புல அவங்களுக்கு கோயிலுக்கு அந்த மாதிரி டிமாண்ட் இருக்கு. எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கு கருப்புல. ஆமா. சரி. என்ன சொன்னாங்க, எப்படி கேட்டு எப்படி வாங்குனீங்க? பல்லு 2க்கும் 1 2 பல்லு. 1 பல் போடல. ரைட். என்ன சொன்னாங்க, எப்படி கேட்டு எப்படி வாங்கிருக்கீங்க? அவங்க கேட்டது 46,000 ரூபாய் கேட்டாங்க. 2க்கு சேர்த்து. ஆமா. 2க்கும் சேர்த்து 46,000. சரி. முத விலை எப்படி கேட்டீங்க? நாங்க முத விலை 35 ரூபாய் கேட்டோம். 35 அசத்தல். அடுத்து அப்புறம் 36 37 கிடைச்சது. இப்ப 41. 20,500 ரூபா ஒரு குட்டி. 1200 பால்குடி குட்டி. கழுத்துல இது வித்தியாசமா. கொட்டை குட்டியா கடா குட்டியா? கடா குட்டி 1200. ஆடு கிடக்கா மாடு கிடக்கா வீட்டுல? மாடும் இருக்கு, ஆடு இருக்கு. பால் போட்டு வளர்த்தலான்னு பாக்கி. சந்தைக்கு வந்ததுல இன்னைக்கு டாப் குவாலிட்டி, நல்ல வசமான ஆடு, நல்ல ஒரிஜினல் பிரீடு, நல்ல பால் வர்க்கத்து ஆடு. நல்லா இங்க பாருங்க, மடிய பாருங்க. குட்டி எங்கண்ணே? குட்டி ஆடு சேனை குட்டியை பிரிச்சிருக்காங்க. 23. ரைட். பல்லு அரைப்பல் தான். பல்லு அரைப்பல்லு. இதுல இருந்து குட்டி எடுத்து நம்ம வர்க்கத்தை எடுத்துக்கலாம். ஆமா. சரி. என்ன சொன்னாங்க, எப்படி கட்டி எப்படி வாங்கிருக்கீங்க? அது 25 சொன்னாங்க. 25 நல்லா சொல்லியிருக்காங்க. 23 முடிஞ்சது. 23. ஏன் இவ்வளவு பெரிய ஆடு, அரைப்பல்னாலும் பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டு போறீங்களே? 2 குட்டி போட்டா போதும். கணக்கு இருக்கு வாங்கினதுல. ஆமா. ரைட்.
சூப்பரா இருக்கு. எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? குட்டியே வச்சிருக்கோம் ஆடு. வளவு குட்டி வளர்ப்பு குட்டி ரேட் ஒரு 10 ரூபாய் கிடக்கு. 10 உருப்படி. எப்படி சேல் பண்றீங்க? எந்த டைம்ல? சேல்ஸ் எந்த டைம்ல கிராக்கியா இருக்கும்? ராய்க்கிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. தை பிறகே கொஞ்சம் கோயில் வளர்த்துகளுக்கு வாங்குவாங்க. ஆடு வளர்ப்புல என்ன லாபம்? ஆடு வளர்ப்புல லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களை மாதிரி கொஞ்சம் விளங்காத ஆளுக்கு இந்த 2 குட்டியில வளர்த்துக்கிட வேண்டியதுதான். கொஞ்சம் வெளியிலயே வேலைக்கு போக முடியாத ஆளுக்கு 2 குட்டியை வாங்கி வளர்க்க வேண்டியதுதான், கொடுக்க வேண்டியதுதான். குட்டியோட சூப்பரா இருக்குங்க. 2 எட்டயபுரம் பொட்டு வெள்ளை அதிகமா இருக்கு. போட்டு 1 நாளோ 2 நாளோ தான் இருக்கும். உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கும்? இது போட்டு 1 வாரம் ஆகுதான். 1 வாரம் ஆகுதுன்னா இது 12 நாள் ஆகுதுங்க. 1 வாரம் 12 நாள். இது ஒண்ணு வெள்ளாட்டு குட்டி இருக்கு. ஆமா, இது எத்தனை நாள் சொல்லல. இதுல எது பொட்ட? அது பொட்ட, இது கிடா, அதுவும் கிடா. 2 செம்மறி, ஒரு வெள்ளாடு. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? எதுக்காக? தூத்துக்குடி. ஏன் இந்த பால்குடி குட்டி வாங்கிக்கிங்க? இதே கைக்குள்ள விட்டு வளர்க்கறதுக்கு. இதுக்கு பால் செலவு ரொம்ப ஆகும் சொல்லுவாங்களே. கைக்குள்ள பழகும்ல. பால் அப்ப நிறைய ஆகும்ல. குட்டியை விட ஒரு மடங்கு. அது பால் என்ன வேற, கைக்குள்ள பழகும்ல. ஆசை பத்தி கவலை இல்ல. ஆசைதான் முக்கியம். ஆசைதான் எல்லாமே, பேராசை அவ்வளவுதான். ரைட். என்ன விலை சொன்னாங்க சொல்லுங்க, ஒவ்வொன்னு சொல்லுங்க. இது 2 சொன்னாங்க. 2000. ஆமா. இது 1000. வாங்குனதே ரேட் தான். 2000, 1000. இது 800. 2000, 1000, 3000, 3800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இன்னொரு 3800 ரூபாய் எடுத்து வைக்கணும் பாலுக்கு. ஆமா, வச்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். நாங்க தூத்துக்குடில இருந்து வரோம். வியாபாரியா சம்சாரியா? நாங்க வியாபாரி தான். எவ்வளவு குட்டிகள் நீங்க கொண்டு வந்தீங்க? நாங்க ஒரு 15-16 குட்டி கொண்டு வந்தோம். ஓரளவு சேல்ஸ் ஆயிட்டு. இப்ப கிடக்கு கிடக்குன்னா 10 கிட்ட சேல்ஸ் ஆயிட்டு, இன்னொரு 5 தான் கிடக்கு. 5 தான் கிடக்கு. இந்த 2 ஜோடியா இருக்குல்ல, வளர்ப்பு குட்டி, இதெல்லாம் என்ன சொல்றீங்க? இது 14 ரூபா. 14 ரூபா சொல்ற விலை. எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? என்ன விலை வந்தா கொடுக்கலாம்? 12 ரூபா வரைக்கும் வச்சுட்டாங்க. 12 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் இதுக்கு மேல வந்தா கொடுக்கலாம். சரி, எல்லாமே கொண்டு வந்தது எல்லாம் கடா குட்டி தானா? இல்ல, கடா குட்டி கோயில்களுக்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்குது. பொட்டை குட்டி தான் கிடக்கு. ரைட். இன்னைக்கு எப்படி இருக்கு குட்டிகள் வரத்து, வியாபாரம், விலை? சுறுசுறுப்பா இருக்கு. கோயில் சீசன் ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, கோயில் கூட சீசன்ல. ரைட். வாங்கியாச்சா? விற்க கொண்டு வந்தீங்களா? வாங்கியாச்சு. என்ன தேவைக்கு போகுது? ஆட்டுக்கா கோயிலுக்கு? விற்கிற தோரணையே நல்லா இருக்க, அட்டகாசமா இருக்கு. கோயிலுக்கு வாங்கியிருக்காங்க. காயடிக்காத உருப்படி நல்லா இருக்கு. எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு? விலை, கலரு, எடை? இதே கலர் தான். கருத்த பழம் தான் எதிர்பார்த்து வந்தோம். சரி. ஆமா, எல்லாரும் மீடியம் சைஸ்ல பிடிப்பாங்க, நீங்க அப்நார்மலா பிடிச்சிருக்கீல. ஆமா, நான் பெருசா கொண்டு போய் கட்டினா நம்ம தான் பெருசா இருக்கணும்னு. ஆமாண்ணே. எந்த கோயிலுக்கு போகுது? சூளப்பேரி மருவாத்தலா கோயிலுக்குண்ணே. ரைட். பல்லு 4 பல்லு. சரி, என்ன விலை சொன்னாங்க? முத விலை எப்படி கேட்டீங்க? கடைசி விலை எப்படி முடிஞ்சது? 30 ரூபா சொன்னாங்கண்ணே. சரி, 27 ரூபான்னு முடிஞ்சிருக்கேன். எவ்வளவுல இருந்து ஆரம்பிச்சீங்க? நான் ஒரு 28ல இருந்து ஆரம்பிச்சேங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு முடியறதுக்கு? ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுண்ணே. 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னொரு 1/2 மணி நேரம் நீங்க வெயிட் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கும். கோயிலுக்கு வாங்குறதுல நம்ம அந்த ஒழுக்கத்தை தான் நம்ம பார்க்க எதுவும் பார்க்க முடியாது. ஆனா என்ன விலைக்கு முடிஞ்சது? 22,000. கன்னி கிடா, காயடிச்ச கிடா. ஆனா என்ன விலைக்கு முடிஞ்சது? அவரு வாங்கியிருக்காரா? 1, 2, 3, 4 பொட்டை குட்டிகள். என்ன விலைக்கு முடிஞ்சது? 4ம் சேர்த்து 42. வளர்ப்புக்கு 11,500. குட்டி கிடையாது. பல்லு 2 பல்லு. 4 பல்லு. சித்து முகம், பல்லு தெரியல. 4 பல்லு, செனையாடு. 2 குட்டி போடும். என்ன இந்த ஒரு ஆடு மட்டும் வாங்கிருக்கீங்களா? ஏற்கனவே வீட்டுல ஒரு ஆடும் ஒரு கிராயும் கிடக்கு. அனுபவம் இல்ல, அதனால ஸ்டார்டிங் பார்த்துட்டு வாங்கி ஒவ்வொன்னா பார்த்துட்டு வாங்கிக்கிடுவோம். வளர்த்து பார்த்துட்டு மேய்ச்சல் விடுறீங்களா எப்படி? ஆமா, மேய்ச்சல். எந்த ஊரு? தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில வெளியே போனா உள்ள வராத ஆடு முன்னாடியே சிபிஐல அனுப்பணும். வந்துரும். ரொம்ப கவனமா பார்க்கணும் சிட்டிக்குள்ள. விலை எதுவும் குறைச்சிங்களா? குறைக்க முடியல. விலை 13 கிட்ட சொன்னாங்க. சரி, 11,500 வாங்கி. 11,500 விலை கரெக்ட் தானா? என்ன அனுபவத்துல வாங்குறீங்க? விலையை பத்தி எனக்கு தெரியல, வியாபாரிகள் சொன்னாங்க, அது சரியா வரும்னு சொன்னாங்க, வாங்கியாச்சு. ஏன் ஆடு வளர்ப்பு உங்களுக்கு? ஒரு ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
நம்ம சைடுல ஆதாயம் இல்லாம எந்த தொழிலும் நம்ம பார்க்க முடியாது. ஏன் இந்த ஆடு வளர்ப்பு? ஏன் ஆடுவாங்கன்னா குட்டி போட்டா லாபம் இருக்கு. லாபம் இருக்கு, ஏதாட்டி இருக்கு, அவசரத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கலாம். குட்டி கிடையாது, குட்டி கிடையாதுண்ணே. குட்டி கிடையாது. இது கலர் வந்து இது என்ன கலரு? இது புளியம்போர். புளியம்போர் கலரு, குட்டி கிடையாது. ஆடு சினையா இருக்கு, அரைச்சனையா இருக்கும். அரை சினையா இருக்கும். பல்லு பல் சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துட்டு அரை சினையா இருக்கும். நல்லா இருக்கு. என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது? 18,000 சொன்னாங்க, 14,000. 18 சொல்லி 14. பரவாயில்ல, 4,000 களி பண்ணி. ஆடு நல்லா ஆடுல. 18 சொல்லி 14. இந்த மாதிரி ஆடை ஏன் செலக்ட் பண்றீங்க? ஏன்? இது நல்லா குட்டி வளர்க்கும். கொடி ஆடு நல்ல வேலி மஞ்சத்துல எக்கு போட்டு மேயும். மேயும் குட்டி வளர்க்கும். ரெண்டாவது குட்டி விக்கிச்சுலயும் நமக்கு நல்ல விலைக்கு போகும். ரைட்டா? இது எவ்வளவு? 11 10.5. ரைட். ரெண்டுமே கிடாதானா? ரெண்டுமே கிடாதான். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வர்த்தகரெட்டிப்பட்டி. ரைட்டு. எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? ஒண்ணு தான் வாங்க வந்தீங்களா? ஆமா. கருங்கடா வாங்கிருக்கீங்க. இது எதுக்காக? கோயிலுக்கா? கோயிலுக்கு வளர்த்து கொண்டு போறது. எவ்வளவு நாள் வளர்ப்பு? 3 மாசம். 3 மாசம். இது சின்னதா இருக்கா? 3 மாசம்னா இன்னும் சின்னதா தானே இருக்கும் இல்லையா? வளர்ந்து கொஞ்சம் வளர்ந்துரும். கருங்கடா இதெல்லாம் ஒரு 5 மாசம் இருக்குமோ? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 8,000 ரூபா. உண்மையா பொய்யா? உண்மையாதான். இல்ல, நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு போயிடுறாங்க. உள்ள 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வெளியே வந்து 15ன்றாங்க. ஆமா, அப்புறம் வளர்க்குறவங்க பார்த்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். 8 ரூபா. எதுவும் குறைச்சிக்கல விலை? 8,000 ரூபா. ஆளை பார்த்து சொல்லியிருக்காங்க. ரைட். போல இருக்க. ஆமாண்ணா. நல்ல ஒரு தான் இப்ப ஒரே வியாபாரத்தை வாங்கி வச்சா? ஆமா, ஒரே ஆள்கிட்ட வாங்கியிருக்கு. 2 காய் அடிச்சதா? ஆமா, 2 காய் அடிச்சது, பல்லு போடல. காய் அடிச்சது, பல்லு போடல. பல்லு இன்னும் போடல. என்ன தேவைக்காக போகுது? கோயில் ஃபங்க்ஷனுக்கு. கோயில் திருவிழா ஆரம்பிச்சுட்டு வைப்போம். இல்ல, இது நம்ம வீட்டுல நேர்த்தி கடனுக்கு. சரி, அதனால வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரி, இது உடனே கொண்டு போறதா வளர்த்து கொண்டு போறதா? ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போகணும். வர்ற ஞாயிறு. ஆமா. சரி, என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது? எவ்வளவு குறைச்சிங்க? 30 ரூபா சொன்னாங்கண்ணே. சரி, 28 ரூபாய்க்கு முடிஞ்சது. 30 சொல்லி 28. ஆமா. 2,000 ரூபா. குட்டிக்கு 1,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. குறைச்சிருக்காமா. நீ இடமதிப்புனுக்குமா வாங்கினதுக்கு லாபமா? ஆமா, லாபம் தான் வாங்கினதுக்கு. லாபம் தான். ஆமா, லாபம். சரி, இன்னைக்கு ஆடுகள் வரத்து சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் சவுட்டா தான் இருக்கு. ரெண்டு என்ன விலைக்கு முடிஞ்சது? ஹலோ, கிடைக்கா? விலை 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 வேண்டாம் வேண்டாம். என்ன விலைக்கு முடிஞ்சது? என்ன விலைக்கு முடிஞ்சது? 27,000. நல்ல சந்தைக்கு வந்ததிலே நல்ல உயரமான கிடா பிடிச்சிருக்காங்க. 27. கோயிலுக்கா? எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? இல்ல, விலை, கலரு, எடை இதெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சு. எந்த கோயிலுக்கு போகுது? மாடசாமி கோயில். எந்த ஊரு? எப்போது வென்றான் மாடசாமி கோயிலுக்கு வாங்கிட்டு போறாங்க. 27. நல்ல உயரம். குட்டியை காட்டுங்க. பால்குடி குட்டி. ஆமா. பொட்டக்குட்டி. பொட்டக்குட்டி, பால்குடி குட்டி, செவலை குட்டி பிரிச்சாச்சு. என்ன விலைக்கு? 1000 ரூபா. 1000 ரூபா. எப்ப இப்பதான் சரி, 1000 ரூபாய்க்கு ஒரு குட்டி. இந்த பால்குடி குட்டி வாங்கினா ஆடு இருக்கணும் இல்ல மாடு இருக்கணுமே? மாடு இருக்கு. மாடு இருக்கு, அதுல போட்டு வளர்த்துக்கலாம்னு வைக்கீங்க. சரி, இந்த ஆட்டுப்பால்ல இருந்து மாட்டுப்பால் கொடுத்தா பிரச்சனை வராதா? பிரச்சனை வராது. காய்ச்சி கொடுக்கறது. காய்ச்சி கொடுக்கணும். ஒரு 100 பால் கொடுத்துருவோம். 3 நேரம் கொடுக்கணும். ஆனா என்ன வேலைக்கு முடிஞ்சது? தெரியாது. என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆனா ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? வேற ஏதாவது வாங்கிருக்கீங்களா? 2 மாதிரி வாங்கியிருக்கோம்ண்ணே. 2 வாங்கின உடனே கயிறு மாத்தியாச்சா? 100 ரூபாய்க்கு. ஆமா. மரிதானா? 2 கிடா மாதிரி தானே. 2 கிடா மாதிரி. ஆமா. ஒரு 2 மாசம் 3 மாசம் இருக்குமா? ஆமா, 3 மாத்த குட்டி இருக்கு. என்ன எல்லாம் கிடா மாதிரியா வாங்கிருக்கீங்களா? வளர்த்து விற்கலான்னு. வளர்த்து விக்கணும். ஆமா. இந்த மாதிரி வளர்த்து விக்கிறது எத்தனை மாசம் குட்டியா வாங்குவீங்க? இப்படி 3 மாத்த குட்டி 4 மாத்த குட்டினா வளர்த்து விற்கலாம். அவ்வளவுதான். வீட்டுல போட்டு கை தீவனமா கடை தீவனமா? கை தீவனம் தான். கை தீவனம். ஆமா. ரைட். என்ன சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 2 ஒரே வியாபாரிட்டியா? ஆமா, ஒரே ஆளுக்கு தான் வாங்கணும். சரி, என்ன சொன்னாங்க? எப்படி வாங்கினீங்க? 14 ரூபான்னு சொன்னாங்க. 12 ரூபான்னு வாங்கிருக்கோம். 2யும் சேர்த்து 14 சொல்லிருக்காங்க. சொன்னாங்க. 12 ரூபா வாங்கி 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 6 ரூபா ஒரு குட்டி. 6 ரூபா ஒரு குட்டி. விலை குறைக்க முடியல. குறைக்க மாட்டேன்ட்டாங்க. குறைக்க மாட்டேன்ட்டாங்க. ஆமா. 1000 குறைச்சு அதிகம் தான். அதுக்கு மேல குறைக்க முடியல. ஆமா. ரைட்.
ஒரே ஒரு கிடா வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் கலர் என்ன கலர் இது? பக்கத்துல வச்சுக்கோங்க மைக்க. கலர் வந்து இது வந்து செம்போர் கலர். செம்போர் கலர் கிடா குட்டி. காயடிச்சது. என்ன தேவைக்காக போகுது? நம்ம குரங்கணி கோயில் திருவிழா. குரங்கணி திருவிழா வருது என்ன? ஆமா ஆமா. அங்கேயே ஒரு சந்தை உண்டு என்ன? குரங்கணிலே ஒரு சந்தை போடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அது திருவிழா அன்னைக்கு சந்தை போடுவாங்க. திருவிழா சந்தை. ரைட். இது எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? அதை எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிட்டாங்க. ஆமா 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 ஆமா. என்ன விலை? 9700. 9700 வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்க சொன்னது வந்து 10 சொன்னாங்க. சரி, 300 ரூபா குறைச்சு. 300 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க. என்ன கணக்குல 300 ரூபா தான் குறைச்சிங்க? கிடா வேற அமையல, இதான் பரவாயில்லாம கிடா, அதனால பிடிச்சதை வாங்கியாச்சு. 300 ரூபா குறைச்சி. ஆமா. சரி, நம்ம வாங்குனதுக்கு இது தகுமா? தகும் 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 தகும். குரங்கணி முத்துமாலையம்மன் கோயிலுக்கு போகுது. ஆமா. ரைட். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கானே. சூப்பரா இருக்கு உங்க சேனல். நான் டெய்லி புதிய சந்தையை வேலைக்கிழமை 8 சந்தையை சேனல்ல பாப்போம். உங்க சப்ஸ்கிரைபர் தானே. எந்த ஊருக்கு போகுது? பசுவந்தனை. பசுவந்தனை போகுது. ஒண்ணு போல இருக்க. ஒரே வியாபாரத்தை பிடிச்சிட்டீங்களா? ஒரே ஆட்டுக்குள்ளதான். சரி, இது எவ்வளவு முடிஞ்சது? மொத்தத்துல 30,000 ரூபா. மூணும் சேர்த்து 30,000. ஆமா. மூணுமே பொட்டக்குட்டி தான். ஆமா. எதுக்குமே குட்டி கிடையாது. ஆமா. எப்போ இளஞ்சனை. இளஞ்சனை. ஆமா. ரைட். மூணும் சேர்த்து 30,000 ரூபாய்க்கு அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமா. நல்ல கலரு. ஃபுல்லா கலர் குட்டி. ஆமா. இந்த மாதிரி குட்டியில வாங்கினா அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும்? வாங்கி அவங்களுக்கு கலர் பிடிக்கும். போங்க, நீங்க போங்க. ஆமா. அவங்களுக்கு கலர் பிடிக்க வாங்குவாங்க. இது 8 ரூபாண்ணே. 2 குட்டியும் சேர்த்து 8,000. 8,000. இதுக்கு கொஞ்சம் இது கிருமி மருந்து பொண்ணு போலுக்க முடி கொஞ்சம் கழிஞ்சிருக்கு. மருந்து எல்லாம் இருக்கு. வெட்டி விட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கு. சரி சரி. ஆமா. என்ன விலை சொன்னாங்க முதல்ல? 6,000 ரூபா சொன்னாங்க. 101. சரி. நான் 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சரி, 4 நாள் 8. 4 நாள் 8. 8 பேட்டை 100 ரூபா. 50 ரூபா குட்டி ஒண்ணுக்கு. ரைட்டு. இந்த கொஞ்சம் பால்குடி மாதிரி இப்பதான் மறந்துருக்கு பால். ஆமா, பால்குடி மாதிரி கொலை கடிக்கும். இது எவ்வளவு நாள் கழிச்சு விற்பனை பண்ணுவீங்க? எப்படி தீவனம் போடுவீங்க? நாங்க வந்துட்டு 6 மாசம் வளர்ப்போம், 1 வருஷம் வளர்ப்போம். ஆமா. ஒரு 12 ரூபா தரத்துக்கு 15 ரூபா தரத்துக்கு வந்து வித்துருவோம். மொத்தம் எத்தனை குட்டி வளர்ப்பீங்க ஒரு செட்டுக்கு? என்னையால இவ்வளவுதான் வளர்க்க முடியும் அப்படின்னா? நான் 50 குட்டி வரைக்கும் வளர்ப்பேன். ஒரே ஆளு. அப்புறம் அதுக்கு தனியா நம்ம நேரம் ஒதுக்கணுமே. அதுக்கு 2 பேர் இருக்கும். நானே பொம்பளையாள் இருக்கோம். வளர்த்துக்கிடுவீங்க. ஆமா. வருஷம் அப்படிதான் பிடிச்சி வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். லாபம் இருக்கானே? லாபம் இருக்கும். என்ன விலைக்கு? வணக்கம், நாங்க ஓடபாரத்துல இருந்து வந்திருக்கோம். சரி. இங்க வந்து சந்தை புளியம்புத்தூர்ல போட்டிருந்தாங்க. ஒரு கோயிலுக்கு ஆடு வாங்கலாம்னு வந்தோம். வளர்ப்புக்கு வாங்கணும்னு வரல, கோயிலுக்காண்டி வந்தோம். இது வந்து ஒரு 18 ரூபா சொன்னாங்க. சரி. ஆனா நாங்க ஒரு 16 ரூபான்னு பேசி முடிச்சோம். ஆனா கிடாய் நல்ல கிடாய், பல்லு போடல. இட மதிப்பு பாத்தீங்களா? இல்ல கோயிலுக்குங்கிறதுல கோயிலுக்குன்னு தான் பார்த்தோம். நாங்க கிடா நல்ல கிடாய் இட மதிப்பான்னு பாக்கல. அவ்வளவு. விலை எதுவும் குறைச்சிங்களா? குறைக்கல. குறைச்சேன். 18 ரூபா சொன்னாங்க. நாங்க ஒரு 15, 16,500 வாங்கணும். 11,000 பொட்டை என்ன? குட்டி கிடையாது. ஒரு நிமிஷம். குட்டி கிடையாது. 11,000. நல்ல பியூர் ஒயிட். கயிறு கீரெல்லாம் உடனே மாத்திட்டீங்க. ஆமா. ரைட். சொன்ன விலையில இருந்து எவ்வளவு குறைச்சிங்க? எதுவும் குறைக்க முடியும்? 1000 ரூபா. 12 ரூபா சொல்லி 11,000 ரூபா. சரி, இது ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? ஒண்ணுதான் வாங்கிருக்கேன். என்ன விலைக்கு முடிஞ்சது? 12,200. எதுக்காக வாங்கிருக்கீங்க? 22. குட்டி ரெண்டும்? ஒரு கிடா ஒரு பொட்டை 22. ஆட்டுக்கு பல்லு சேர்ந்துருக்கும். 22. 2, 4, 5 குட்டி. 5 குட்டி வாங்கியிருக்காங்க. மொத்தம் ஒரு குட்டி 6 ரூபா. 5,000 30,000 ரூபா. எல்லாமே கிடா குட்டி தானேம்மா? எல்லாம் கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம்? தெரியல. என்ன இது எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க? மேய்ச்சல் முறை தானா? 6 மாசம் ஆகும் விற்பனை கொண்டு வருவீங்க. சொன்னா 2. ஏற்கனவே வீட்டுல கிடக்குறது அது கிடைக்கு. அங்க நம்ம ஊர்லயே வீட்லயே இருக்கு. எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க வீட்டுல? 6. இந்த வாங்கினதை பத்தி சொல்லுங்க. இது பொட்டையா கிடாவா? இது பொட்டையா? ரெண்டுமே பொட்டை தான். அப்ப வீட்டுல கிடா கிடக்கு. இது என்ன சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? மாமா எவ்வளவு? 2 குட்டியும் சேர்த்து 6,000. நல்லா இருக்க. ஆனா என்ன விலைக்கு முடிஞ்சது? 20,000. ஆட்டுக்கா? பல்லு 2 பல்லு 20,000. நல்லா இருக்கு. அதிக டார்க் செவலை, வெள்ளை கம்மி.
கொம்பு ஒன் சைடு மட்டும் லைட்டா இதா இருக்கு. சேர்த்து 16,500. எட்டேகால் ரெண்டும் கிடா. என்ன தேவைக்காக போகுதுண்ணே? கோயிலுக்கு வளர்த்து கொண்டு போறதா, உடனே கொண்டு போறதா? கோயிலுக்கு சித்திரை மாசம் கோயில் போறோம். சித்திரை மாசம் எத்தனை மாசம் கிடக்கு? 2 மாசம் இருக்கு. 2 மாசம் வளர்த்து வீட்டுல இருந்து கொண்டு போறது. எப்படி இருக்கு விலைவாசி? விலைவாசிகள் பரவாயில்ல. 15 பொட்டையா கிடாவா? பொட்டை ரெண்டும் பொட்டை 15 ரெண்டும் பொட்டை. கிடா வேணும்ல? கிடா இல்லை, கிடா வீட்டுல கிடக்கா? வீட்டுல கிடக்கு கிடா ரெண்டும் 15. 7,500 ரூபா ஒரு குட்டி. ரைட். இதுல இருந்து குறைச்ச விலை என்ன? அவங்க சொன்னதுல இருந்து எவ்வளவு குறைச்சிங்க? குறைக்க ஒரு எவ்வளவு குறைச்சிருக்குங்கிறது அவங்க 20 சொன்னாங்க. 15,000 ரூபா குறைச்சிருக்கு. குட்டிக்கு 2,500 ரூபா குறைச்சிருக்கு. ரைட். வீட்டுல எவ்வளவு குட்டி கிடக்கு? வீட்டுல கொண்டு போனா தான். இதுதான் ஃபர்ஸ்ட். ஆமா. நீங்க தான் மேய்க்கணுமா? ஆமா.